உயிருள்ள இறைவனின் உறவினில் இணைந்திட வருவீர் திருக்குலமே. உயிருள்ள இறைவனின் உறவினில் இணைந்திட வருவீர் திருக்குலமே. நம்மை தாங்கும் தேவனவர், நம் நினைவாய் வாழ்கின்றவர். நம்மை தாங்கும் தேவனவர், நம் நினைவாய் வாழ்கின்றவர். உயிருள்ள இறைவனின் உறவினில் இணைந்திட வருவீர் திருக்குலமே. கயிறுகளால் தந்தை மகன் தூயாவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே சகோதரிகளே, இறைவன் நம்மை அன்பு செய்கிறார். நம் ஒவ்வொருவரையும் அவருடைய அன்பு மகனாக மகளாக ஏற்று ஆசிர்வதிக்கிறார். இந்த ஞாயிறு வழிபாட்டு கொண்டாட்டத்தின் வழியாக அந்த இறைவனுடைய பேரன்பையும் இரக்கத்தையும் நாம் நினைவு கூர்ந்து இறையருள் பெறுவதற்காக அழைக்கப்படுகிறோம். இணைந்து வந்து மன்றாடுகிற இந்த பலியில் நம்முடைய பங்கு மக்கள் அத்தனை பேருடைய வேண்டுதல்களும் விண்ணப்பங்களும் கருத்துக்களும் நிறைவேறும் பொருட்டு நாம் இந்த பலியில் ஒப்பு கொடுப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு என்று உண்மையுள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்திருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோப்புல்லினாலின் மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவேன். இறைவா, உமது இரக்கப் பெருக்கத்திற்கு ஏற்ப என்மேல் இரக்கம் கொள்ளுவீர். தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் மாட்சியும் புகழும் ஒன்றாய் பெருக. தொடக்கத்தில் இருந்தது போல் இன்றும் என்றும் என்றென்றும் ஆமென். ஆண்டவரே, ஈசோப்புல்லினாலின் மேல் தெளிப்பீர், நானும் தூய்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவேன். நீரே என்னை கழுவ, நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தை நின்று என்
உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கும் மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றீர். அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனச்சான்றுக்கு அச்சம் விளைவிப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உம்மோடு தூயாமியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நேர்மையுடையவரோ தன் நம்பிக்கையால் வாழ்வடைவர். இறைவாக்கினர் அபகூக்கு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 2-3, அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 2 முதல் 4 முடிய. ஆண்டவரே, எத்துணை காலத்திற்கு நான் துணை வேண்டி கூக்குரல் இடுவேன், நீரும் செவிசாய்க்காதிருப்பீர். இன்னும் எத்துணை காலத்திற்கு வன்முறையை முன்னிட்டு உம்மிடம் அழுது புலம்புவேன், நீரும் எம்மை மீட்காமல் இருப்பீர். நீர் என்னை ஏன் கொடுமையை பார்க்கச் செய்கிறீர்? கேட்டினை காண செய்கிறீர். கொள்ளையும் வன்முறையும் என் கண்முன் நிற்கின்றன, வழக்கும் வாதும் எழுகின்றன. ஆண்டவர் எனக்கு அளித்த மறுமொழி இதுவே. காட்சியை எழுதியவை விரைவாய் ஓடுகிறவனும் படிக்கும் வண்ணம் பலகையில் தெளிவாய் எழுது. குறித்த காலத்தில் நிறைவேற்றுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கிறது. முடிவை நோக்கி விரைந்து செல்கிறது. ஒரு காலம் பொய்க்காது. அது காலம் தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்து, அது நிறைவேறியே தீரும். காலம் தாழ்த்தாது. இதை நம்பாதவரே உள்ளத்திலே நேர்மையற்றவராயிருப்பர். நேர்மையுடையவரோ தன் நம்பிக்கையால் வாழ்வடைவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 95. நாம் பாட வேண்டிய பதிலுரை. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள்.
நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் இத்துணை நலம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். இரண்டாம் வாசகம். நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்து வெட்கமடைய தேவையில்லை. திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 6 முதல் 8 மற்றும் 13 முதல் 14 வரையுள்ள இறை வசனங்கள். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 6 முதல் 8 மற்றும் 13 முதல் 14 வரையுள்ள இறை வசனங்கள். அன்பிற்கு உரியவரே, உன்மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள் கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கு ஏற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். கிறிஸ்து இயேசுவிடம் நம்பிக்கையும் அன்பும் கொண்டு என்னிடம் நீ கேட்ட நலந்தரும் வார்த்தைகளை மேல்வரி சட்டமாக கொள். நமக்குள் குடிகொள்ளும் தூய ஆவியால் ஒப்படைக்கப்பட்ட நல்ல போதனையை காத்துக்கொள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 17. இறைவார்த்தைகள் 5 முதல் 10 முடிய. அக்காலத்தில் திருத்தூதர்கள் ஆண்டவரிடம், எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள். அதற்கு ஆண்டவர் கூறியது, கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி, நீ வேரோடே பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும். உங்கள் பணியாளர் உழுதுவிட்டோ மந்தையை மேய்த்துவிட்டோ வயல்வெளியிலிருந்து வரும்போது அவரிடம், நீர் உடனே வந்து உணவருந்த அமரும் என்று உங்களில் எவராவது சொல்வாரா? மாறாக, எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும், உம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும், அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வாரல்லவா? தாம் பணித்ததை செய்ததற்காக அவர் தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ? அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்தபின், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் எனச் சொல்லுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய ஞான தந்தை தூய சவேரியாருடைய அருட்காவலில் வாழ்ந்து வருகிற அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஞாயிறு வழிபாட்டில் கலந்து கொள்வதற்காக ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து வாழ்வாக்கும் பொருட்டு நீங்கள் வருகை தந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 27வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் சிறப்பிக்கிறோம். இறைவனுடைய பேரன்பையும் அவருடைய அளவற்ற இரக்கத்தையும் கடந்த வாரம் முழுக்க அனுபவித்த நாம் இந்த நாளின் இறைவார்த்தையின் வழியாக ஆண்டவருடைய வல்லமையையும் ஆற்றலையும் பெரும் பொருட்டு கூடியிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இயேசுவோடு சீடர்கள் பயணித்தார்கள். இயேசுவை பற்றி அவர்களுக்கு எல்லாமே தெரியும். இயேசு எப்படிப்பட்டவர், என்ன மாதிரியான போதனை அவர் செய்கிறார், எப்படிப்பட்ட புதுமைகளும் அற்புதங்களும் அவர் வழியாக நடத்தப்படுகின்றன என்பதையெல்லாம் சீடர்கள் கண்கூடாக கூடவே இருந்து பார்த்து அனுபவித்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இயேசுவை பார்த்து அவர்கள் கேட்கிற இந்த கேள்வி நமக்கு பெரிய ஆச்சரியத்தையும்
ஏன் இப்படி கேட்கிறார்கள் என்கிற ஒரு தேடுதலையும் நம்முடைய உள்ளத்திலே எழுப்புகிறார். என்ன கேள்வி? அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு கேள்வியாகவும் அதே நேரத்தில் ஒரு வேண்டுதலாகவும் வைக்கிறார்கள். ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஏன் இப்படி சொல்கிறார்கள்? இயேசுவே நம்பிக்கையினுடைய உச்சம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்பிக்கை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது இயேசுனுடைய வாழ்வே ஒரு மிகப்பெரிய உதாரணம்தான். ஆனால் சீடர்கள் உடனிருந்தும் கூட அவர்கள் எங்கள் நம்பிக்கை மிகுதியாக்கும் என்று சொல்லுகிறார்களே, என்ன காரணம்? அதே போல சீடர்கள் இன்னொரு இடத்திலே இயேசுவிடத்தில் கேட்பார்கள். நீங்கள் மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கலாம். அதே போல லூக்கா நற்செய்தி 11வது அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். யோவான் தன்னுடைய சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல நீரும் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்பார்கள். இயேசுவிடத்தில் 2 தான் அவர்கள் கேட்டிருப்பதாக நாம் பார்க்கிறோம். ஒன்று ஜெபிக்க கற்றுத்தாரும், இன்னொன்று எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். அன்பார்ந்தவர்களே, இந்த 2க்கும் இயேசு சொல்லக்கூடிய பதில் சற்று வித்தியாசமாக இருக்கும். எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று சொல்கிற சீடர்களை பார்த்து இயேசு சொல்லக்கூடியது, கடுகளவு நம்பிக்கை இருந்தால் போதும் என்று சொல்கிறார். அதே போல எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்கிற போது அவர்களுக்கு சொல்லக்கூடிய பதில் என்னவென்று சொன்னால், மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் ஒருடைய ஜெபம் கேட்கப்படும் என்பதல்ல என்றும் சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, சீடர்கள் கேட்டது ஒன்று, ஆனால் இயேசுனுடைய பதில் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. இதனை நாம் எப்படி புரிந்து கொள்வது? சீடர்கள் ஏன் இப்படி இந்த ஒரு கேள்வியை கேட்டார்கள் என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், இதை வாழ்வோடு நாம் நினைத்து பார்க்கிறோம். அன்றாட வாழ்க்கையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், யார் வெற்றி பெற்றவர், யார் உயர்ந்தவர், அல்லது யார் சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழுகிறார் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், எல்லாவற்றிலும் யார் அதிகம் வைத்திருக்கிறாரோ அவர்தான் பெரியவர், உயர்ந்தவர், சிறந்தவர், நல்ல வாழ்க்கை வாழுகிறவர் என்று நமக்கு தோன்றுகிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், வேறு உடைமையாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், அறிவாக இருக்கட்டுமே, அது கூட யார் ஒருவர் அதிகமாக சேர்த்து வைத்திருக்கிறாரோ அவர்தான் சிறந்தவர், சிறந்த வாழ்க்கை வாழுகிறார் என்று தோன்றுகிறது. ஆகவே பெரிய பெரிய காரியங்களுக்கு அல்லது பெரிய பெரிய காரியங்களை செய்திருக்கக்கூடியவர் மிகுதியாக வைத்திருக்கிறார், அதிகமாக வைத்திருக்கிறார், சேர்த்து வைத்திருக்கிறார் என்பதை மையப்படுத்தி தான் நாம் பல நேரங்களிலே தீர்மானம் செய்கிறோம். அதை பார்த்துதான் சீடர்களுக்கும் என்ன தோன்றுகிறது? ஆண்டவரே, ஜெபிப்பதாக இருந்தால் நிறைய சொல்லணுமோ, நிறைய வார்த்தைகளில் பேசணுமோ என்று அவர்களுக்கு தோன்றுகிறது. அதுபோலதான் நாம் ஏதாவது ஒரு புதுமை செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நிறைய நம்பிக்கை வேண்டுமோ என்று அவர்களுக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் இயேசுனுடைய சமகாலத்தில் வாழ்ந்த யூதர்களை, தலைவர்களை, மறைநூல் அறிஞர்களை, அவர்களுடைய ஜெபங்களை, அவர்கள் செய்கிற வேண்டுதல்களை எல்லாவற்றையும் பார்க்கிற போது சீடர்களுக்கும் என்ன தோன்றுகிறது? நிறைய நோன்பு இருக்கணுமோ, நிறைய ஜெபிக்கணுமோ, அல்லது நிறைய நம்பிக்கை கொண்டிருக்கணுமோ, அப்படி இருந்தால்தான் சாதிக்க முடியுமோ, அப்படி இருந்தால்தான் இயேசு செய்கிற புதுமை போல நாமும் புதுமை செய்ய முடியுமோ என்று அவர்களுடைய உள்ளத்தில் தோன்றுகிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாருக்கும் அப்படி ஒரு கேள்வி வரலாம். நிறைய ஜெபம் பண்ணால் கேட்கப்படுமா, குறைய ஜெபம் பண்ணால் கேட்கப்படுமா? நானே பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் சொல்லுங்களேன் பார்ப்போம். நிறைய பேசுனா, நிறைய ஜெபம் பண்ணால் கேட்கப்படுமா, குறையா ஜெபம் பண்ணால் கேட்கப்படுமா? நிறைய நம்பிக்கை இருந்தால் புதுமை நடக்குமா, குறையா நம்பிக்கை இருந்தால் புதுமை நடக்குமா? அப்போ குறையா வழிபாடு செஞ்சால் போதுமா? கொஞ்சம் போல நம்பிக்கை இருந்தால் போதுமா? அன்பார்ந்தவர்களே,
இயேசு சொல்லுகிறார், கடுகளவு இருந்தால் போதும் அப்படி சொல்கிறார். கடுகு போட்டால் முளைக்குமா முளைக்காதா? முளைக்கும். அதனுடைய அளவு என்ன? ரொம்ப கூர்ந்து கவனித்தா தான் அளவே நமக்கு தெரிகிறது. ஒரே ஒரு கடுகை மட்டும் உங்கள் அடுப்படியில் போட்டுட்டு கடுகை தொலைச்சிட்டேன் தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் கண்டுபிடிச்சிருவீங்களா? கண்டுபிடிக்க மாட்டேடா? அவ்வளோ எளிதாக கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தால் போதுமப்பா அப்படின்னு சொல்கிறார். இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மனிதனுக்கு உள்ளே வெளியே என்று ஒரு உலகம் இருக்கிறது. வெளி உலகம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், மிகுதியாக இருக்க வேண்டும், நிறைவாக இருக்க வேண்டும், அதிகமாக இருக்க வேண்டும், சேர்த்திருக்க வேண்டும், பெரிதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆனால் மனிதனுடைய மனம் என்கிற உள்ளே நீங்கள் பயணித்தீர்கள் என்று சொன்னால், அது அங்கே பெருசு சிறுசெல்லாம் கிடையாது. அங்கே பெரியது சிறுசெல்லாம் கிடையாது. ஆண்டவர் சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், கடுகளவு என்று சொன்னால் அது நிறைவா நிறைவில்லையா, முழுமையா முழுமை இல்லையா? அதுதான் இயேசுனுடைய கேள்வி. அளவு சிறிதுதான், ஆனால் கடுகு போட்டால் அது முளைத்து விடுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஆகவே மனித வாழ்க்கையிலே நாம் எவ்வளவு வைத்திருக்கிறோம் என்பதல்ல, முழுமையாக வைத்திருக்கிறோமா, நிறைவாக இருக்கிறோமா? சந்தோஷமா இருக்கிறியா அப்படிங்கிறதுக்கு நிறைய இருந்தா அப்படி இல்லை. உங்கள் மனசு நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டா போதும். நான் நிறைவாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டாலே போதும். அதைத்தான் ஆண்டவர் கடுகளவு நம்பிக்கை என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, கடுகு விதை சிறியதுதான், ஆனால் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், அது முழுமையாக இருக்கிறது. அதற்குள் முளைக்கிற ஒரு ஆற்றல் இருக்கிறது. அது நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கிறது. அது அழிக்க முடியாததாக மாறுகிறது. ஏனென்றால் ஒரு விதை இன்னும் மீண்டும் ஒரு விதை உருவாக்குகிறது. ஒரு விதை ஆயிரக்கணக்கான விதைகளை உருவாக்குகிறது. அப்படி என்றால் அது அழிந்து போகவில்லை, மீண்டும் மீண்டும் உற்பத்தியாகி கொண்டே இருக்கிறது. அது என்ன விதையை வேண்டுமென எடுத்துக்கொள்ளலாம். கடுகு விதை என்று சொன்னால் சிறிய விதை, அதனால் நம்ம கடுகு மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. சின்ன விதை, அது எதை வேண்டுமானால் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அது மீண்டும் மீண்டும் உயிர்ப்பித்து கொண்டே இருக்கிற அளவுக்கு மாறுகிறது. அது என்னவாக மாறுகிறது என்று சொன்னால், ஆண்டவர் சொல்கிறார், பறவைகள் பல இடங்களிலிருந்து வந்து தங்குகிற அளவுக்கு பெரிய மரமாக மாறிவிடுகிறது. அப்படி என்று சொன்னால், என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய நம்பிக்கையினுடைய அளவும் அப்படி ஒரு சிறிய கடுகு விதைக்கு இருந்தாலே போதும் என்பதுதான் இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தி. ஆகவேதான் சீடர்கள் மற்றவர்களை பார்த்து பெரிதாய் ஜெபிக்க வேண்டும், பெரிதாய் நம்பிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற போது சிறிய அளவே போதும் என்று சொல்கிறார். ஒருத்தர் தோட்டத்தில் ஒரு சிறிய விதையை எடுத்து அப்படி தூவி விட்டார். ஒரு சோளத்தை எடுத்து தூவி விட்டார். சோளத்தினுடைய அளவு எப்படி இருக்கும்? ரொம்ப சிறுசாக இருக்கு. அப்படி சிறுசாக விதைச்சி போய்கிட்டு இருக்கும்போது அது அழகாக முளைச்சி வர்றதுக்கு அது தயாரிப்பு செய்திருந்தார். பக்கத்தில் தோட்டத்துக்காரர் பார்த்துக்கிட்டே இருந்தார். அது என்னப்பா இவ்வளவு சின்ன விதையை போட்டால் முளைச்சி வந்துடுது அப்படின்னு ஆச்சரியப்பட்டார். அவர் சொன்னார், நான் மாவிதையை வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். இப்படி சின்ன விதையே முளைச்சி வந்துடும் சொன்னால் இத்தா பெரிய மாவிதையை எதுக்கு வைக்கணும்? அதனால் மாவிதையை அதே அளவுக்கு ஒரு 50 துண்டாக வெட்டினார். வெட்டினா முளைக்குமா முளைக்காதா? அவர் போட்டார், இவர் விதைக்கிறது மாதிரி அவரும் தான் விதைக்க வைக்கார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர் பார்க்குறாரு, எப்பா நீ சின்ன விதையை போட்டால் நான் முளைச்சி வந்துட்டு, நான் எத்தா பெரிய விதையை சின்ன சின்னதாக வெட்டி போட்டேன் நான் முளைச்சி வரலையே அப்படின்னு சொன்னால் ஒரு பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடுகு விதை முளைக்கும், சிறிய விதை முளைக்கும். வெட்டப்பட்ட விதையில் உயிர் இல்லை, வெட்டப்பட்ட விதை முளைப்பதில்லை. அப்படி என்று சொன்னால் முழுமையாக இருந்தால்தான் அது விதை, முழுமையாக இருந்தால் அது சிறிதாக இருந்தாலும் அது முளைக்கும், அது வளரும், அது செழிப்புற்றி நிற்கும், பறவைகள் வந்து தங்குகிற ஒரு இடமாக மாறுகிறது. ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடுகளவு நம்பிக்கை இருந்தால் இந்த அத்திமரத்தை வேரோடு பெயர்ந்து போய் கடலிலே வேரூன்றி நில் என்று சொன்னால் அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி பார்த்தா நம்ம யாருக்குமே நம்பிக்கையே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆண்டவர் இயேசு சொல்லுகிற அந்த வார்த்தையை பார்த்தோம்னு சொன்னால் நம்ம நிறைய சாமி கும்பிடுறோம், நிறைய ஆண்டவரை தேடுறோம். ஆனால் நமக்கெல்லாம்
நாம் என்னைக்காவது இந்த பாத்திரம் அப்படியே நகர்ந்து டைனிங் டேபிளுக்கு போயிடட்டும் அப்படின்னு சொன்னால் நடக்குமா நடக்காதா? இது என்ன சாமி புதுசாக இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், கடுகளவு நம்பிக்கை இருந்தால் போதும் என்று சொல்கிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நம்பிக்கையினுடைய அளவு பெரிதாக இருக்க வேண்டும் என்பதல்ல, அளவு சிறிதுதான், ஆனால் முழுமையாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடியது. நீங்கள் நினைத்து பாருங்கள், ஒரு பெண் இயேசுவை பார்க்க வருகிறார். அவர் 12 ஆண்டுகளாக நோயிற்று இருக்கிறாள். அவருடைய ஜெபமெல்லாம் என்ன? இயேசுவை அப்படியே போய் கட்டி பிடிச்சிக்கிடணும், அல்லது இயேசுடைய ஆசீர்வாதத்தை அப்படியே வாங்கிக்கிடணும்லாம் அவன் நினைக்கல. அவன் சொன்னது ஆடையின் விளிம்பு தான், ஒத்த விரல் தான், அதை தொட்டா போதும் அப்படின்னு நினைச்சா. அப்போ அளவு பெரிதாக இருக்க வேண்டும், இயேசுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நான் அவ்வளவு இருக்க வேண்டும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. மாறாக அவள் நினைத்தாள், அவளுடைய ஆடையின் விளிம்பு தொட்டால் போதும், அவர் ஒரு பார்வை பார்த்தால் போதும். நடக்கிறதா இல்லையா? அத்திமரத்தின் உச்சியிலே ஏறி, மரத்தின் உச்சியிலே ஏறி கொண்டான் சக்கேயு. இயேசு பார்த்த பார்வையில் அவன் இறங்கினான். பார்த்த பார்வையில் அவனுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது. ஆகவே கடவுளுடைய பார்வையில் ஒரு பார்வை போதும், ஒரு தொடுதல் போதும். அது பெரிய தொடுதல் அல்ல, பெரிய பார்வை அல்ல, சிறிய தொடுதல், சிறிய பார்வை. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அது முழுமையாக இருக்க வேண்டும். அதுதான் இறைவன் நமக்கு சொல்லுகிற பாடம். நீ ஒருத்தர் அன்பு செய்யணும்னா என்ன செய்யணும்? உலகத்தில் நம்ம ஒருத்தர் அன்பு செய்யணும்னா என்ன செய்யணும்? அதையே கேட்குறீங்க சார், கணக்கு இல்லாமல் வாங்கி கொடுக்கணும், நிறைய நேரம் பேசணும், நிறைய நேரம் செலவழிக்கணும், நிறைய இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகணும். நடக்குதா இல்லையா? நானாக தான் பேசுகிறேன்னா நடக்குதா இல்லையா? அப்படி இல்லைன்னா என்ன செய்வீங்க? அப்படின்னா இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? அன்பே இல்லை, பாசமே இல்லை, உமக்கு அறிவே இல்லைன்றவாங்க கடைசியாக. சரிதானா? நீ கையில் காசு வச்சுருந்தாலும் செலவழிக்க மாட்டேன், கஞ்சப்பைய அப்படின்னு கூட சொல்லிடுவாங்க. எல்லாம் நடக்கும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் நினச்சி பாருங்களேன், அன்பு என்று சொன்னால் அதனுடைய அளவு பெரிதாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் இந்த லவ் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 5 வகையான லாங்குவேஜ் இருக்குது. அது குவாலிட்டி ஆஃப் டைம், குவாலிட்டி ஆஃப் ஒர்க், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் குவாலிட்டி ஆஃப் வேர்ட்ஸ் என்று சொல்லுகிறோம். எவ்வளவு பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தா அதனுடைய அளவு சிறுசாக இருந்தால் போதும். நீ பாருங்களேன், இப்போது நம்ம இங்கேருந்து எங்கேயாவது பயணப்பட்டு போகிறோம், வேளாங்கண்ணிக்கு போகிறோம்னு வச்சுக்கோமே. வேளாங்கண்ணிக்கு போகும்போது அவங்க கூட வரக்கூடிய உங்கள் சொந்தக்காரங்க, உறவினர்கள் யாராவது, நீ வேளாங்கண்ணிக்கு போயிரு, நான் அங்கே வந்து சேர்ந்துக்கிறேன், உன்னை அங்கே வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் அது வேளாங்கண்ணி பயணமா இல்லை சந்திப்பா? வேளாங்கண்ணி பயணமா சந்திப்பா? அங்கே வந்து சந்திக்கிறோம், அவ்வளோதான், சந்திப்பு தான். அன்பார்ந்தவர்களே, இங்கே என்ன எதிர்பார்க்குறோன்னு சொன்னால், வழிநெடுக நீ என் கூட பயணப்பட்டியா, என் கூட வந்து இருந்தியா, என் கூட பேசுனியா, அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. சாப்பிட்றது தான் எங்கே வேணாலும் சாப்பிட்றலாமே. வேளாங்கண்ணியில் போய் தான் சாப்பிடணுமா? மீன் இங்கே கிடைக்குமா கிடைக்காதா? வேளாங்கண்ணி கடலில் மீன் பிடிச்சி சாப்பிட்டா தான் சாப்பிட முடியுமா? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த குவாலிட்டி ஆஃப் டைம், குவாலிட்டி ஆஃப் வேர்ட்ஸ் என்று சொல்கிறோமே, எவ்வளவு நேரம் ஜெபித்தோம், எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணோம், அல்லது எவ்வளவு நேரம் பேசினோம், எவ்வளவு நேரம் செலவழித்தோம் என்பது தான் மிக முக்கியமானதாக இருக்கிறது. ஆகவே அதனுடைய முழுமை, அதனுடைய தீவிரத்தன்மை என்பது அதுதான். அப்போ அப்படிப்பட்டவங்க தான் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், வாழ்க்கையில் முழு மனநிலையில் மன நிறைவோடு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை பார்த்து நீங்கள் பாருங்களேன், அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு புலம்பல் இருக்காது, அழுகை இருக்காது, வருத்தம் இருக்காது, இது பத்தலை, இது காணலை, இது எனக்கு போதாது அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அரண்மனையில் வாழ்ந்தாலும் கூட சில நேரங்களில் சிலர் புலம்புவாங்க. ஆனால் அரண்மனையிலுடைய மாட்டுத் தொழுவத்தில் சிலர் தங்கியிருந்தால் கூட சந்தோஷமாக இருப்பாங்க. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த முழுமை என்பது அதுதான். அந்த உயிர்ப்பிக்கிற, உயிர் தருகிற, மீண்டும் வாழ்விக்கிற ஆற்றல் அந்த முழுமையில் தான் இருக்கிறது. அது ஜெபம் தொடங்கி வாழ்க்கையின் எந்த நிகழ்வை எடுத்துக்கொண்டாலும் அது பொருத்தமாகத்தான் இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே தான் அந்த முழு மனநிறைவு பெற்றவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முழுமை மனநிலை இல்லைன்னு சொன்னால், நான் எவ்வளோ தானம் செஞ்சேன் தெரியுமா, இந்த வீட்டுக்காக எவ்வளவு வேலை செஞ்சேன், எவ்வளவு உழைச்சேன்,
என் அண்ணன் தங்கச்சிக்கு எவ்வளவு கொடுத்தேன் தெரியுமா அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். நீங்கள் ஒரு மனநிலை, ஒரு மனநிறைவு, ஒரு முழுமை பெற்று விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்களே விதையாக மாறிவிடுகிறீர்கள், நீங்களே தனித்துவமாக மாறிவிடுகிறீர்கள். நீங்களே வாழ்க்கையில் முழு நிலையில் இருக்கிற போது இன்னொருவருடைய தேடுதல் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆக அந்த மனநிறைவு என்ன செய்யும்னு சொன்னால் உங்களை பெரிதாய் உருவாக்குவதாக மாறும். ஆகவே நீங்கள் பலர் வந்து தங்குகிற நிழலாக மாறுவீர்கள். நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையைத்தான் செய்தோம் என்று நாம் சொல்ல முடியும். ஆனால் பல நேரங்களில் இது தெரியாமல் தான் ஓடிக்கிட்டே இருக்கும், நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் அபகுக்கு அந்த முதல் திருமுகத்திலே வாசிக்க கேட்டோம், முதல் நூலிலே வாசிக்க கேட்டோம். அபகுக்கு இறைவாக்கினர் வழியாக நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? நீ வாசித்து பாருங்க. அபகுக் 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஆண்டவர் எனக்கு அளித்த மறுமொழி இதுவே, காட்சியை எழுதிவை, விரைவாய் ஓடுகிறவனும் படிக்கும் வண்ணம் பலகைகளில் தெளிவாக எழுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சில நேரங்களில் நம்ம வேகமாக போகும்போது சின்ன எழுத்தாக இருந்தால் நம்ம கண்ணுக்கு தெரியாது, பெருசாக எழுதினோம்னா உடனே நமக்கு தெரியும். உங்கள் இதயத்தில் ரொம்ப பெருசாக எழுதி வைக்கணும். கடுகு விதையும் பெருமளவு பலன் தரும் என்பதை நீங்கள் எழுதி வைக்கணும். அப்படி நீங்கள் எழுதி வச்சிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் தரத்தில், முழுமையில், ஆற்றலில் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள். அப்போது நீங்கள் பலன் தருகிறவராக இருப்பீர்கள். யாரும் என்னை பாராட்ட வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீர்கள். என் கடமையை செய்தேன் என்று சொல்லி நீங்கள் வாழ்வீர்கள். அத்தகைய ஒரு புரிதலை பெற்றுக்கொள்வதற்கான அழைப்பை இறைவாக்கு தருகிறது. சிந்தித்து பார்ப்போம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நமக்கு எல்லாவற்றையும் தருகிறார். நாம் நம்பிக்கையை கொண்டவர்களாக நம்முடைய வேண்டுதல்களை அவருடைய பாதம் வைப்போம். அனைத்துலகை ஆளும் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, அவரோடு உடன் உழைக்கும் ஆயர்கள், குருக்கள், துறவியராகிய அனைவரும் உமது அளவற்ற கருணையின் துணை கொண்டு பணிபுரிந்திட அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உண்மையின் சிகரமே இறைவா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் அனைவரும் மக்களின் தேவைகளை அறிந்து தக்க சமயத்தில் நிறைவேற்றி மக்களின் நலன் கருதி நல்லாட்சி புரிந்திட தேவையான அருளை தந்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் வழங்கும் இறைவா, இத்திருப்பலியில் பங்கு கொள்ளும் நாங்கள் அனைவரும் பாராட்டுக்காக, புகழுக்காக எதையும் எதிர்பார்க்காமல் எமது பணிகளை பொறுப்புடனும் கடமை உணர்வோடு செய்து வாழ்ந்திட இறையாசிரை பொழிந்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் நாயகனே இறைவா, எங்கள் வாழ்வில் வரும் சோதனைகள், நெருக்கடிகள் போன்ற நிலைகளில் நம்பிக்கையை இழந்திடாமல் வாழ்ந்திடவும், உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை என்பதிலே அசையாத மாறாத இறை நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ்ந்திட அருள் தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து நம்முடைய உள்ளத்தில் எழுகிற வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் மனதில் கொண்டு வந்து ஜெபிப்போம். எங்கள் வாழ்வும் வளமுமாகிய இறைவா, இந்த இனிய காலை பொழுதுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
கடந்த வாரம் முழுக்க ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த உமது மேலான அன்பு செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த புதிய வாரத்திற்குள்ளாக அடி எடுத்து வைக்கிற வேளையில் ஆண்டவரே உமது பாதத்தில் அமர்ந்து தொடங்குகிறோம். உமது பாதத்தில் வைக்கப்படுகிற எதுவுமே குறைவில்லாமல் இருக்கிறது, நிறைவாய் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிகிறோம். 6 கற்சாடிகள் வெறுமையாய் இருந்தன. உமது பாதத்தில் தண்ணீர் நிரப்பப்பட்டு கொண்டு வைக்கப்பட்ட போது ஆண்டவரே அவை பெரிதாய் மாறியதை நாங்கள் அறிகிறோம். உமக்கு அருகாமையில் வைக்கப்படுகிற எதுவுமே ஆசீர்வதிக்கப்படுகின்றன. ஆண்டவரே 6 கற்சாடிகளும் விளிம்பு வரையிலும் நிரப்பப்பட்டது. அதில் எடுக்கப்பட்ட ரசம் சுவையாயிருந்தது, அது மிகுதியாயிருந்தது, தேவைக்கு அதிகமாக இருந்தது. இந்த நாளிலும் கூட உமது பாதத்தில் நாங்கள் வைத்து ஆரம்பிக்கிறோம். இந்த வாரம் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாய் இருப்பதாக, மிகுதியாய் இருப்பதாக, எங்களுடைய வாழ்க்கையில் சுவை மிக்கதாய் அது மாறுவதாக. இந்த வாரத்தில் நாங்கள் செய்கிற எந்த பணிகளும், எந்த பயணங்களும், எந்த வேலையும் எங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாக, மன நிறைவை தருவதாக. கடுகளவு நம்பிக்கை இருந்தால் போதும் என்று சொன்னீரே ஆண்டவரே, இதோ உம்மை நோக்கி வந்த பிள்ளைகள் கடுகளவு நம்பிக்கையோடு தான் வந்தார்கள். காலமெல்லாம் பிச்சை எடுத்து கொண்டிருந்த அந்த மனிதன் இயேசுதான் போகிறார் என்று கேள்விப்பட்டவுடனே கடுகளவு நம்பிக்கையோடு அவரை நோக்கி கூப்பிட்டார். இயேசுவே, தாவீதின் மகனே என்று சொல்லி அவன் சத்தம் போட்டான். அவனுடைய நம்பிக்கை அதுதான். எனக்கு பிச்சை போடுங்கள், எனக்கு ஏதாவது தாருங்கள், எனக்கு உணவளிக்க தாருங்கள், நாளைக்கு எனக்கு தாருங்கள் என்று பலரிடமும் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் இயேசுவை பார்த்தவுடனே என்னுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றும் என்று கேட்டான். அவ்வளவுதான், அவனுடைய வாழ்வே மாறிப்போனது. அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் போதும் என்று சொன்னால் ஒரு பெண்மணி, இயேசுவை முழுமையாய் கட்டிப்பிடிக்க வேண்டும் என்று அவள் சொல்லவில்லை. இயேசுவினுடைய கரங்களை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை. அவருக்கு தெரியாமலேயே அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் போதும் என்று சொன்னார். ஆண்டவர் அறிந்திடக்கூடாது என்று நினைத்தாள். எவ்வளவு பெரிய நம்பிக்கை, எவ்வளவு பெரிய ஆற்றல் அவளுக்குள்ளாக இருந்த அந்த நம்பிக்கை எப்படி இருந்தது என்று சொன்னால், கடுகளவு நம்பிக்கை, ஆனால் உறுதியான நம்பிக்கை, வெற்றிக்கான நம்பிக்கை, நிச்சயம் கிடைக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆகவே ஆடையின் விளிம்பைத்தான் தொட்டாள். ஆடையின் விளிம்பையும் தன்னுடைய ஒற்றை விரலால் தான் அவள் நிச்சயமாக தொட்டிருக்க முடியும், அவ்வளவு கூட்டம். ஆகவே ஆடையின் விளிம்பை தொட்ட உடனே அவளுடைய கடுகளவு நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை அவளுடைய உடலில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அதுபோல சக்கேயு மரத்தின் உச்சியில் ஏற்றி கொண்டார். இயேசுவை யாரும் பார்க்காமல் பார்க்க வேண்டும் நினைத்தார். இயேசு பார்க்காத போது பார்க்க வேண்டும் நினைத்தார். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிகிறவர், நாம் காணாததையும் காண்கிறவர், நாம் தேடாதவற்றையும் அவர் அறிந்திருக்கிறவர். அவர் பார்த்தவுடனே அவனுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது. என் அன்பு தந்தையே இறைவா, இந்த நாளிலே ஜெபிக்கிறோம், எங்கள் எல்லோரையும் அப்படியாக ஆசீர்வதியும். கடுகளவு நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை எங்களிடத்திலே மாறட்டும். நிறைய நம்பிக்கை வேண்டும் என்பதல்ல, அளவு பெரிதாக இருக்க வேண்டும் என்பதல்ல, ஆனால் அது முழுமையாக இருக்க வேண்டும் என்று எங்களை மாற்றும். அன்பார்ந்தவரே, ஆண்டவரே, உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்கள் நாங்கள் வேண்டுவதற்கும் கேட்பதற்கும் மேலாகவே நீர் எங்களுக்கு தருவீர் என்கிற நம்பிக்கையில் ஜெபிக்கிறோம். இந்த பலியிலே கலந்து கொள்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லாருடைய தேவைகளை நீர்தாமே சந்திப்பீராக. வாழ்க்கையிலே ஆண்டவரே, எனக்கு இது நடக்கவில்லை, எனக்கு இது சாத்தியப்படவில்லை, எனக்கு உதவுவார் யாரும் இல்லை, நான் என்ன செய்வேன் என்று நினைக்கிற பிள்ளைகளுக்கு கடைசியான ஆறுதல் உமது ஆடையின் விளிம்புதான், உமது ஒரு பார்வைதான். ஆகவே உமது ஒரே ஒரு பார்வைக்காக, உமது ஆடையின் விளிம்பை தொடுவதற்காக வந்து நிற்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களில் அமைதி, சமாதானத்தை தாரும், நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தாரும், பிள்ளைகளுக்கான கல்வி, அறிவு, ஞானத்தை தாரும். வாரந்தோறும் உம்மை நோக்கி ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் என்னுடைய பிள்ளை மாறி இருக்காதா? என் குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் மாறி இருக்காதா? கவலைகள் மாறிடாதா? துன்பங்கள் மாறிடாதா? வேதனைகள் மாறிடாதா? என்னை புரிந்து கொள்ள மாட்டார்களா என்று ஒவ்வொரு வாரமும் உமது பாதத்தில் இப்படியாக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்.
மீண்டும் மீண்டும் கேட்பதால் ஆண்டவரே எங்களுக்கு நீ தருவீர் என்கிற நம்பிக்கையில் ஜெபிக்கிறோம். ஆனால் உறுதியான நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களிலும் அமைதி சமாதானத்தை தார். வேண்டுகிற நிம்மதியான ஒரு வாழ்க்கை தார். பிள்ளைகளுக்கான எதிர்காலத்தை தார். வேலை வாய்ப்பை பெருகச் செய்யும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாய் மாறுவதற்கான ஆசீர்வாதத்தை தார். இன்னும் செல்கிற பயணங்களை ஆஸ்வதிப்பீராக. இந்த ஆலயத்திலே நாங்கள் உயிருள்ளவர்களாக, உறுதியானவர்களாக, முழுமையானவர்களாக தொடர்ந்து இருக்க எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவீராக. ஆண்டவரே, எல்லோரையும் தொடும் ஆண்டவரே. இந்த காலை பொழுதில் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. உம்மை தொட்ட பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தீர். எங்கள் எல்லோரையும் தொடுவீராக. ஒரே ஒரு பார்வையால் எங்களுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை தார். ஆசீர்வாதம் தாரும். ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். பலியில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தேன். ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தேன். பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். என்னை உனக்காக படைத்தவரே, என் கண்ணாய் நாளும் இருப்பவரே. என்னை உனக்காக படைத்தவரே, என் கண்ணாய் நாளும் இருப்பவரே. உன் அன்பை உணர்ந்தேன், என் வாழ்வை பகிர்ந்தேன். உன் அன்பை உணர்ந்தேன், என் வாழ்வை பகிர்ந்தேன். ஏற்றிடுவாய் இறைவா, என்னை பலியாக மாற்றிடுவாய். ஏற்றிடுவாய் இறைவா, என்னை பலியாக மாற்றிடுவாய். பலியினில் கலந்திடுவேன், என்னை பலியாக தந்திடுவேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெரிய புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பலியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியின் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானகணிகளோடு வந்து சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 ஆண் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரர் தந்தை மோட்சராஜன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித சவேரியார், இனிமே உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபிடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் துடலத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
உயிராக எனில் வாரும் இறைவா, என் உள்ளத்தில் உறவாடவா. அன்பான அருளான தலைவா, என் ஆன்மாவில் மகிழ்ந்தாடவா. விழும்போதெல்லாம் கரமாகவா, எழும்போதெல்லாம் வாழ்வாகவா. வழியெங்குமே ஒளியாகவா, என் வாழ்வை வளமாக்கவா. ஆண்டவரின் உடலினையே உணவாய் உண்டிடுவோம், கிறிஸ்துவை என்னில் வாழ்கின்றார் என்றே முழங்கிடுவோம். ஆண்டவரின் உடலினையே உணவாய் உண்டிடுவோம், கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார் என்றே முழங்கிடுவோம், என்றே முழங்கிடுவோம். உயிராக எனில் வாரும் இறைவா, என் உள்ளத்தில் உறவாடவா. அன்பான அருளான தலைவா, என் ஆன்மாவில் மகிழ்ந்தாடவா. நிலையில்லா என் வாழ்வில் நிலையாய் வாழ என்னில் வா, நிறை வாழ்வு தருகின்ற உணவாய் என்னில் வாழ்ந்திடவா. நிலையில்லா என் வாழ்வில் நிலையாய் வாழ என்னில் வா, நிறை வாழ்வு தருகின்ற உணவாய் என்னில் வாழ்ந்திடவா. என்னை தேடியே வரும் தெய்வமே, உன்னில் வாழவே நான் வாழ்கிறேன். என்னை தேடி வரும் தெய்வமே, உன்னில் வாழவே நான் வாழ்கிறேன். உம்மை போல என்னை பயிர அருளை தாருமே, அருளை தாருமே. ஆண்டவரின் உடலினையே உணவாய் உண்டிடுவோம், கிறிஸ்துவை என்னில் வாழ்கின்றார் என்றே முழங்கிடுவோம், என்றே முழங்கிடுவோம். உயிராக எனில் வாரும் இறைவா, என் உள்ளத்தில் உறவாடவா. அன்பான அருளான தலைவா, என் ஆன்மாவை மகிழ்ந்தாடவா. நிதமாக நிலையாக உன்னில் நானும் இணைந்திடவே, உயிராக உறவாக என்னில் நீயும் கலந்திடவா. நிதமாக நிலையாக உன்னில் நானும் இணைந்திடவே, உயிராக உறவாக என்னில் நீயும் கலந்திடவா. மன்னா உண்டும் அழிந்தார்களே, உம்மை உண்டால் அழிவில்லையே. மன்னா உண்டும் அழிந்தார்களே, உம்மை உண்டால் அழிவில்லையே. உம்மை என்றும் பிரியாதிருக்க அருளை தாருமே, அருளை தாருமே. ஆண்டவரின் உடலில் வாரும் இறைவா, என் உள்ளத்தில் உறவாடவா. அன்பான அருளா
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு இக்காலம் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். ஞாயிறு அறிக்கை. இன்று ஆண்டின் பொதுக்காலம் 27ஆம் ஞாயிறு. இவ்வாரத்தில் நினைவு கூறப்படும் திருவிழாக்கள்: அக்டோபர் 6ஆம் தேதி திங்கட்கிழமை புனித ப்ரூனோ விருப்ப நினைவு. 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித ஜெபமாலை அன்னை திருவிழா. 9ஆம் தேதி வியாழக்கிழமை புனித டென்னிஸ் விருப்ப நினைவு. இவ்வார அறிவிப்புகள். இவ்வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வருகிற 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மறைபரப்பு ஞாயிறு கொண்டாடுவது குறித்து திட்டமிடுவதற்காக அன்பிய பொறுப்பாளர்கள் மண்டல வழிகாட்டிகளுக்கான கூட்டம் இன்று மாலை 3 மணிக்கு ஆலயத்தின் முன்னால் உள்ள தூய சவேரியார் அரங்கத்தில் வைத்து நடைபெறும். அனைத்து பொறுப்பாளர்களும் தவறாது குறித்த நேரத்தில் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பக்த சபைகளின் ஒருங்கிணைப்பு கூட்டம் இன்று மாலை 5 மணியளவில் நடைபெறும். கூட்டத்தை சிறப்பிப்போர் மரியாயின் சேனையினர். பக்த சபைகள் அனைத்து உறுப்பினர்களும் தவறாது கலந்து கொண்டு சிறப்பிக்க வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஜெபமாலை மாதா திருநாளை முன்னிட்டு வருகிற செவ்வாய்க்கிழமை நம் பேராலயத்தில் காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை மரியாவின் சேனையினரால் நடத்தப்படும் தொடர் ஜெபமாலையில் இறைமக்கள் அனைவரும் பங்கேற்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். பணி நிறைவு பெற்றோர் பேரவை கூட்டம் வருகிற சனிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். நமது பேராலய திருவிழாவின் போது புது நன்மை மற்றும் உறுதி பூசுதல் பெறும் குழந்தைகளுக்கான சிறப்பு மறைக்கல்வி வகுப்புகள் நவம்பர் மாதம் முதல் நடைபெறுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கலந்து கொள்ள விரும்புவோர் குழந்தைகளின் பெயர், வகுப்பு, அன்பியம் குறித்த விவரங்களை பங்கு அலுவலகத்தில் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். பிற மறை மாவட்டங்களிலிருந்து பங்குகளிலிருந்து வருகை புரிபவர்கள் பங்கு தந்தையின் கடிதம் பெற்றுக்கொண்டு வந்து பதிவு செய்து வகுப்பில் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகிற 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணிக்கு நமது பேராலய பாதுகாவலர் தூய சவேரியாரின் திருவிழா கொண்டாடுவதற்கான திட்டமிடுதல் கூட்டம் நடைபெற இருக்கிறது. பங்கு பேரவை உறுப்பினர்கள் மற்றும் மண்டல வழிகாட்டிகள் தவறாது கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அன்போடு அழைக்கிறோம். அன்பிய கூட்டங்கள். சக்கரியா மண்டலம் அன்னை வேளாங்கண்ணி அன்பிய கூட்டம் இன்று இரவு 7 மணிக்கு கோரிப்பள்ளம் திரு அந்தோணிராஜ், திருமதி அருள் மலர் அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். எசேக்கியேல் மண்டலம் புனித மலனார் அன்பிய கூட்டம் வருகிற புதன்கிழமை இரவு 7 மணிக்கு முக்தி தெருவில் வசிக்கும் திரு ஜோசப் சுரேந்தர்,
திருமதி ஆரோக்கிய கலைச்செல்வி அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். யோனா மண்டலம் கார்மேல் அன்பிய கூட்டம் வருகிற வெள்ளிக்கிழமை இரவு 7 மணிக்கு எண் 7 செழுஞ்சுடர் தெருவில் வசிக்கும் திரு ஜேம்ஸ் டி ரோஸ் திருமதி வித்யா அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். சக்கரியா மண்டலம் பிரான்சிஸ் அசிசி அன்பிய கூட்டம் வருகிற சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு திரு பவுல்ராஜ் திருமதி ஜெனி அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். யோனா மண்டலம் திருக்குடும்ப அன்பிய கூட்டம் வருகிற சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு ஆனி நகரில் வசிக்கும் திரு சூசை மாதவன் திருமதி பனி மேரி அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். கடந்த வாரம் மறைக்கல்வி மாணவ செல்வங்களுக்கு சிற்றுண்டி வழங்கிய குடும்பத்தாருக்கு நமது நன்றிகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண ஓலைகள். தூத்துக்குடி மறை மாவட்டம் தூத்துக்குடியில் இருக்கும் தந்தை ஜோசப் நாக்ஸ், தாய் ஜோஸ்பின் வனிதா இவர்களின் மகன் ஜோசப் ஆண்டனி அஸ்ட்ரோவினுக்கும் நமது பேராலய பங்கு பாளையங்கோட்டையில் இருக்கும் தந்தை ஜேம்ஸ் பெர்னாண்டோ, தாய் சாந்தி இவர்களின் மகள் அன்டன் அமுல்யாவுக்கும் திருமணம் செய்ய இது 2வது ஓலை. நமது பேராலய பங்கு பாளையங்கோட்டையில் இருக்கும் தந்தை ஜோசப் ராயன், தாய் சகாயராணி இவர்களின் மகள் மோனிஷா ராயனுக்கும் என்ஜிஓ காலனி பங்கு பெருமாள்புரத்தில் இருக்கும் தந்தை லொயலா இக்னேசியஸ், தாய் ஹெலன் இவர்களின் மகன் இன்ஃபென்ட் ரோசன் டோனிக்கும் திருமணம் செய்ய இது 1வது ஓலை. இத்திருமணங்களில் ஏதாவது விக்கினங்களை அறிந்தவர்கள் பங்கு தந்தைக்கு தெரியப்படுத்தவும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை அன்பு கலந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்ட அறிவிப்பு தான். இன்று மாலை 3 மணிக்கு அன்பிய பொறுப்பாளர்களுக்கான மண்டல வழிகாட்டிகளுக்கான கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டமானது வருகின்ற 26ஆம் தேதி நடைபெறுகிற மறைபரப்பு ஞாயிறை எப்படி கொண்டாடுவது என்பதை குறித்த ஒரு திட்டமிடுதல் கூட்டமாக இருக்கிறது. ஆகவே அன்பிய பொறுப்பாளர்கள் மண்டல வழிகாட்டிகள் தவறாது குறித்த நேரத்தில் நீங்கள் வருகை தந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அப்படி வந்தால்தான் நாம் எல்லாருடைய நேரத்தையும் சரியாக செலவிட முடியும். ஆகவே அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு குறித்த நேரத்தில் வந்து கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 2வதாக, நம்முடைய ஆலய திருவிழாவை முன்னிட்டு புதுநன்மை உறுதிபூசல் பெறுகிற பிள்ளைகளுடைய பெயர்கள் முதலில் பதிவு செய்யப்பட வேண்டியிருக்கிறது. கடந்த வாரத்திலே நாம் அதை சொல்லாமல் செய்துவிட்டோம். ஆகவே தயவு கூர்ந்து பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர்கள் எந்த அன்பியம் என்பதையெல்லாம் குறித்த விவரங்களை குடும்ப அட்டைகளை கொண்டு வந்து பங்கு அலுவலகத்திலே உங்களுடைய பெயர்களை பதிவு செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எத்தனை குழந்தைகள் என்பதை நீங்கள் விரைவாக சொன்னால்தான் அதற்கு ஏற்றாற்போல நாம் வகுப்புகளுக்கு ஏற்பாடு செய்ய முடியும். ஆகவே இந்த வகுப்புகள் நடைபெறுகிற காலம் மிக குறுகிய காலமாக மாறிவிடும். ஆகவே குறித்த நேரத்திற்குள்ளாக, இந்த வாரத்திற்குள்ளாக நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர்களை பதிவு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல் வேறு பங்குகளில் இருக்கலாம், வேறு மறைமாவட்டங்களில் இருக்கலாம், நம்முடைய பங்கில் புதுநன்மை கொடுக்கணும் அப்படின்னு விரும்பலாம், அல்லது உறுதி பூசல் கொடுக்கலாம் அப்படின்னு விரும்பலாம். அப்படிப்பட்டவங்க அந்த பங்கு தந்தையரிடமிருந்து கடிதங்கள் பெற்றுக்கொண்டு வந்து நம்முடைய பங்கு அலுவலகத்தில் பதிவு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருளடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
மாரணங்கே அருள் சுரந்திடும் தேன் சுனையே தாவீதின் குலமலரே இறைவனே முதலில் உன்னை தெரிந்தார் கரை சிறிதில்லா காத்திருந்தார் இறைவனே முதலில் உன்னை தெரிந்தார் கரை சிறிதில்லா காத்திருந்தார் மறையவர் புகழும் மாமணியே கரை சேர்ப்பதுவே உன் பணியே தாவீதின் குலமலரே ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே என்னை காத்திடும் மாரணங்கே அருள் சுரந்திடும் தேன் சுனையே தாவீதின் குலமலரே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. எங்கள் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.